இருக்கணும்? அருமையான விசுவாசம் இருந்தா ஆனா நம்மள அருமையா நடத்துவாரு. ஆமென். கை வைத்துனீங்களா? நல்லா கேளுங்க. ஆண்டவங்க நம்ம வீடு நல்லா இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணதை இப்படி வந்துருங்க, அவ்வளவுதான். ஆண்டவங்க எங்க வீடு அருமையாக்குங்கன்னு சொல்ல நல்லா தான் இருக்கு. அதை இப்படி ஜெபம் பண்ணிடணும். அருமையான விசுவாசம் எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணட்டும்? வீடு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். ஆமென். மூணாவது ஜெப குறிப்பு, வீடுகளுக்கு போன பிறகு அசதி இல்லாம உற்சாகமா ஊழியம் செய்ய எங்களுக்கு. அப்படின்னா நாளைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஆண்டவரே 4 பேரை கொண்டு சேர்ப்பாரு. நீ எங்க போனன்னு கேட்க வைப்பார். நேற்று எங்க போனீங்கன்னு கேட்கறதுக்கு 4 பேர் வருவாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட அருமையான விசுவாசத்தை வாங்க போனேன். ஆமென். அப்படின்னா என்னம்பாங்க? கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க. அருமையான விசுவாசத்தை எல்லாரும் கேளுங்க. அவ்வளவு வரைக்கும் ஊசியை போட்டு விட்டுலாம். ஆமென். நல்ல வேலை செய்யும். மூணாவது ஜெப குறிப்பு, வீடுகளுக்கு போன பிறகு பல அசதிகள் வர மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் லேட்டாக தூங்கினேன், அது இதுன்னு ஒன்றும் கதையே வேண்டாம். வீடுகளுக்கு போன பிறகு அசதி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணணும்? ஆமென். இப்பவும் கையை அசதி இல்லாமல் உயர்த்து இருக்கு. முழுவதும் எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கும். நீ இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு வேலையை சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கும். கர்த்தர் அதெல்லாம் கேட்டு வீடுகளுக்கு போன பிறகு பேதுருவை போல அசதி இல்லாமல் ஊழியம் செய்ய கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். 4வது ஜெபூரி வாசின அதே பகுதியில் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை பற்றி இதில் போட்டிருந்தது. வாசிக்கிறதுக்கு கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஊழியம் நடக்கணும். பேதுரு சொல்லுதாரு, ஆண்டவரை